ஹாய் நண்பர்களே! நம்ம வெயிட் லாஸ் சேலஞ்ச் அதுவும் 2025 உடைய முடியவே இன்னும் 1 மந்த்து தான் இருக்குது. நியூ இயர் வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணலாமா? நம்ம இந்த வெயிட் லாஸ் ஜேர்னி ஏன் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா அப்போ தான் நம்ம இந்த 1 மந்த்துமே கன்சிஸ்டன்சியாக வெயிட் லாஸில் நம்மளால் ஃபோக்கஸ் பண்ண முடியும். இல்லை நம்மளால் ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணல அப்படின்னும் போது நடுவுலையே நம்ம வந்து அதை பிரேக் பண்ணிடுவோம். அதனால் ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணுறோம். எதனால் நம்ம இந்த 2025ல் வெயிட் லாஸ் பண்ணணும். இப்போ இந்த இயர் முடிக்க போகுது. நீங்கள் கடைசியாக இப்போ டிசம்பர் 30 அன்னைக்கு இந்த இயரை திரும்பி பார்க்குறீங்க அப்படின்னும் போது நமக்குள்ளே நம்ம இந்த இயரில் இதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம்ப்பா, முடிஞ்சிருச்சு. எப்படியோ நம்ம இந்த வருஷத்தில் கஷ்டப்பட்டு ஒரு 4 கிலோ குறைச்சிட்டோம் அந்த மாதத்தில், இல்லை ஒரு 5 கிலோ குறைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்பா இந்த இயரை நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம், எந்த இயர்லேயும் முடியாது இந்த இயரில் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் கன்சிஸ்டன்சி ஒரு கோலோடு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதில் நம்ம என்னென்னலாம் பண்ண போகிறோம் இந்த 1 மந்தில் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோலேயே உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு. மெயினான நம்ம ஃபோக்கஸே அந்த ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் தான். அதுவும் நம்ம போய் வெளியே போய் கடையில் போயிட்டு செலவு பண்ணி வாங்கணும்னு எதுவுமே கிடையாது. வீட்டில் நம்ம செஞ்சு நமக்காக சாப்பிட போகிறோம், அவ்வளோதான். ஹோம் ஒர்க் அவுட், ஜிம்முக்கு போயிட்டு காசு கட்டி ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. நமக்கு தெரிஞ்ச ஒர்க் அவுட்ஸை வீட்டில் ஒரு 20 மினிட்ஸ் நமக்காக செலவு பண்ண போகிறோம், அவ்வளோதான். சிம்பிளான ஒர்க் அவுட்ஸு, நம்மளால் அந்த ஒர்க் அவுட்ஸை செய்ய முடியும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக ஒரு 30 to அட்லீஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் ஒர்க் அவுட்டு சிம்பிளாக வீட்டிலையே செய்ய போகிறோம். எந்த எக்யூப்மெண்ட்ஸும் கிடையாது, போய் செலவு பண்ண போகிறதும் கிடையாது, காசு கட்ட போகிறதும் கிடையாது. வீட்டிலையே செய்ய போகிறோம். மெயினான நம்ம டார்கெட்டு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட், சிம்பிள் ஒர்க் அவுட்டு, அதுவும் அப்புறம் நோ சுகர். நம்ம இந்த டயட்டில் சுகரே எடுத்து போகிறது கிடையாது. இந்த வீடியோஸ்லேயே நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன் எந்தெந்த மாதிரிலாம் நம்ம ஃபுட்டை எடுத்துக்கலாம். ஒரு 3 டேஸாக நம்ம வந்து இந்த வெயிட் லாஸ் ஜர்னியில் இருக்கோம். 3 டேஸ் தான் நான் என்னென்ன ஃபுட் எடுத்துக்கிட்டேன். இதுக்கு மேலே எந்தெந்த ஃபுட் பிளேட்ஸ்லாம் ஃபுட்டு நம்ம இந்த மாதிரிலாம் எடுத்துக்க போகிறோம், எந்தெந்த மாதிரிலாம் ஃபுட் பிளேட் இருக்குதுன்னு சொல்லிட்டு கடைசியில் இந்த வீடியோ லாஸ்ட்டில் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் நம்ம எந்தெந்த மாதிரிலாம் ஃபுட் பிளேட்ஸ் எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும், சரிங்களா? ஃபுட்டை வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்க போகிறோம், ப்ரோட்டீன்ஸில் எந்தெந்த மாதிரி ப்ரோட்டீன்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம், வாக்கிங் எவ்வளோ போயிருக்கோம், எல்லாமே இந்த வீடியோஸில் லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஏபிசி ஜூஸ் ஃபஸ்ட்டு இருந்துச்சுன்னே மார்னிங் எனக்கு ஏபிசி ஜூஸ் குடிச்சிடணும்ப்பா, அப்போ தான் இந்த டே கம்ப்ளீட்டே ஆகும் எனக்கு அப்படின்னு ஒன்று. அதே மாதிரி ஒரு 20 மினிட்ஸ் ஒர்க் அவுட் முடிச்சிடணும். அப்புறம் ஒரு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு, ஏதோ ஒன்று சுண்டல் சாப்பிட்றோம், எல்லாமே நம்ம வீட்டில் கிடைக்கிற பொருள். சுண்டல் இதுவும் இத்தனைக்கும் நம்ம எப்படி நம்ம இந்த வெயிட் லாஸ் பண்ண போகிறோம், வேலைக்கு போயிட்டு வெயிட் லாஸ் பண்ண போகிறோம், அதுதான் மெயின். டயர்டே ஆகாது நம்ம இந்த மாதிரி ஃபுட்டு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டாக இந்த மாதிரி நம்ம பிரித்து எடுத்துக்கும் போது நமக்கு டயர்ட்னஸ்ன்னு ஒன்று இருக்கவே இருக்காது, உங்களுக்கு கிரேவிங்ஸே வராது. நீங்கள் ஒரு நாள் இந்த டயட்டை ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், எனக்கு முடியல சிஸ்டர், எனக்கு கிரேவிங்ஸ் வந்துடுச்சு, நான் அதை சாப்பிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவே மாட்டீங்க. அதனால் நான் கொடுக்குற பிளேட்ஸை அதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். நான் வந்து ஒரு டயட்டீஷியனோ அப்படின்னு கிடையாது, நான் நர்சிங் முடிச்சிருக்கேன். நான் எங்களுடைய சப்ஜெக்ட்ஸில் இதுவும் ஒரு பாட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் இருக்கிற மாதிரி தான் நாங்களும் ஓரளவுக்கு எங்களுடைய சப்ஜெக்ட்ஸில் வரும். நாங்கள் ஏன்னா பேஷண்ட்ஸ்க்கு சொல்லுவோம்ல இந்த மாதிரிலாம் ஃபுட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி தான் நானும் இதில் ஃபாலோ பண்ண போகிறேன். மெயினாக ஒர்க் அவுட் பண்ண போகிறோம், நல்லா நமக்கு பிடிச்ச மாதிரி வெயிட் லாஸ் பண்ண போகிறோம், நமக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட போகிறோம். இந்தந்த மாதிரி ஃபுட்ஸ்லாம் இந்தந்த மாதிரி பிளேட்டில் இருக்குது. உங்களுக்கு இதில் எது புரியல, எந்த பிளேட் புரியல, எந்த ரெசிபி வேணும்னு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் தனியாக உங்களுக்கு வீடியோ போடுறேன், சரிங்களா? மார்னிங் எந்திரிச்சோடனே கொஞ்சமாக தண்ணி, அப்புறம் 20 மினிட்ஸ் ஒர்க் அவுட்டு, அப்புறம் ஏபிசி ஜூஸு, அப்புறம் ஒரு 9 o'clock வந்து ஒரு பச்சை பயிறு பொரியல் அந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்டு அதில் ஒரு 2 எக் ஒயிட்டு, ஒன்லி எக் ஒயிட் மட்டும்தான், எக் உள்ளே இருக்க மஞ்சக்கருவை எடுத்துக்கவே கூடாது.
அதே மாதிரி சுகர், டீ. ஃபஸ்ட்டு மெயின் டீ. நானே ஒரு டீ அடிக்ட்டு. ஆனால் டீ குடிக்காமல் இருக்கணும், அதுதான் மெயின் டாஸ்கே நமக்கு. இதில் டீ குடிக்கக்கூடாது, சுகர் போடவே கூடாது. மெயினாக சுகரே இருக்கக்கூடாது நம்ம டயட்டில். டீ குடிக்கக்கூடாது, சுகர் போடக்கூடாது. அப்புறம் ப்ரோட்டீன், நீங்கள் சிக்கன் எடுத்துக்கலாம். இந்த பிளேட்லேயே கூட பாருங்கள் என்னென்ன இருக்குண்டு. கொஞ்சமாக ரைஸு, ஒரு 150 கிராம் ரைஸு, அப்புறம் சிக்கன் இருக்குது, முட்டை இருக்குது, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த பிளேட்டில் எக் ஒயிட் மட்டும் போட்டு ஸ்க்ராம்பிள் பண்ணி சாப்பிட்ருக்காங்க. அப்புறம் 2 பிரெட் பீஸு. இதே உங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டிங்கன்னா ஃபுல்ஃபில்லாக இருக்கும், பசிக்கவே பசிக்காது, அவ்வளோ ஃபுல்ஃபில்லாக இருக்கும். அதனால் நம்ம எப்படி இந்த ஒர்க் அவுட்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்கமிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு போடுறேன். சிம்பிள் ஒர்க் அவுட்ஸ் தான், எல்லாராலையும் செய்ய முடியும் அந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸு. நீங்கள் கேட்டிங்கன்னா நான் அப்கமிங் வீடியோஸில் என்னென்ன மாதிரிலாம் ஒர்க் அவுட்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போடலாம். இன்னும் வேறு ஏதாச்சும் நான் ஃபுட் பிளேட்ஸ் மாற்றணும், இல்லை வேறு ஏதாச்சும் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கணும், இல்லை இதில் ஏதாச்சும் உங்களுக்கு கரெக்ஷன் சொல்லணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதை நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம அதில் இருக்க மாதிரி சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்மளுடைய டயட் வீடியோஸை கண்டினியூஸாக போடலாம். ஆனால் மெயினாக ஃபுட் பிளேட்டு அதுதான் மெயின். ப்ரோட்டீன் இருக்கணும். அதில் ப்ரோட்டீன் இருக்கும் போது தான் நம்மளால் வெயிட் லாஸ் பண்ண முடியும், கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும், காப்ஸை வந்து கம்மி பண்ண முடியும். காப்ஸே எடுக்காமல் நம்ம வெயிட் லாஸ் பண்ணுவோன்னா நம்ம வெயிட் லாஸ் நம்ம பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளே ஒரு 2 monthsலேயே காப்ஸ் எடுத்துக்க ஆரம்பிச்சிடுவோம். ஏன்னா நம்ம வீட்டில் வந்து நம்ம ரைஸ் சாப்பிடாம இருக்க முடியாது. நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கோம், ரைஸ் சாப்பிடாம நம்மளால எப்படி இருக்க முடியும்? ரைஸ் சாப்பிட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அதனால் காப்ஸை கம்மியாக எடுத்துகிட்டு ப்ரோட்டீனை அதிகமாக எடுத்துக்க போகிறோம், வெஜிடபிள்ஸ் நிறைய ஆட் பண்ணிக்க போகிறோம். அப்படின்னும் போது நம்மளால் கன்சிஸ்டன்சியாக பண்ணவும் முடியும், நம்ம அதுக்கப்புறம் வெயிட்டும் கெயின் ஆக மாட்டோம், அப்படியே மெயின்டைன் ஆக ஆரம்பிச்சிடுவோம். அதனால காப்ஸ் இல்லாமல் நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறோம். மதியம் ஒரு 2 மணிக்காக வந்து சாப்பாடு எடுத்துக்க போகிறோம். அதுலேயும் வந்து கொஞ்சமாக ரைஸ் எடுத்துக்கிட்டு அப்புறமா வெஜிடபிள்ஸு, அப்புறம் முட்டை கம்பல்சரி டெய்லியும் ஒரு 2 முட்டை மட்டும் சாப்பிட்டுக்குறோம். சரிங்களா? நைட்டில் வந்து 8 o'clock முன்னாடியே டின்னர் கம்ப்ளீட் பண்ணிடணும். இதுதான் இந்த மாதத்துடைய கோல். நீங்கள் என் கூட இந்த வெயிட் லாஸ் ஜர்னியில் கலந்துக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ எவ்வளோ வெயிட் இருக்கீங்க, எவ்வளோ இன்ச்சஸ் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு டைரி எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எவ்வளோ இன்ச்சஸ் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. மெயினாக செஸ்ட்டு, ஹிப்பு ரெண்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம 1 வீக்லி மண்டே எவ்வளோ இன்ச்சஸ் இருக்கும், எவ்வளோ வெயிட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால்குலேட் பண்ணிட்டு வரலாம். ஏன்னா சில டைமில் நமக்கு வெயிட் லாஸ் இருக்காது வெயிட் ஸ்கேலில், ஆனால் இன்ச் லாஸ் நல்லாவே இருக்கும். அதனால்